ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த திருச்சி ஜாப் பிடி பொங்கல். சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டிசம்பர் மாசமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து 32,438 காலி பணியிடங்கள் வரப்போதுன்னு வந்து சொல்லி அதோடைய ஷார்ட் நோட்டிபிகேஷன் பத்தி வந்து நம்ம வெளியிட்டிருந்தோம். அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 33,000 நண்பர்கள் வந்து வீடியோ வந்து பாத்திருந்தீங்க. அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கான டவுட் வந்து நாங்க கிளியர் பண்ணியிருந்தோம். இப்ப அதுக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 32,438 காலி பணியிடங்களுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. பட் இது என்ன இருந்து அப்ளை பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நாளையில இருந்து, அதாவது 23/1/2025 நாளைக்கு காலையில 9 மணில இருந்து பாத்தீங்கன்னா 22/2/2025 வரைக்கும், அதாவது காலம் 1 மாத காலம் வந்து பாத்தீங்கன்னா டைம் கொடுத்திருக்காங்க அப்ளை பண்றதுக்கான டைம். அது மட்டும் இல்லாமல் இந்த 32,438 காலி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே பதிவு இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சேனல்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணாமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே கொண்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 32,438 காலி பணியிடங்கள உங்களுக்கும் ஒரு பணி வேணும் நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே நீங்க நாங்க கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இன்னும் சரியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி அப்ளை பண்ணிருக்க கடைசி தேதி 22/2/2025 சொல்லிருக்காங்க. பட் எக்ஸாமினேஷன் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வரல. சோ அது கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்துடும். அதை நீங்க பார்த்து இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னா ஈஸியா நீங்க இந்த 32,438 காலி பண்ணீங்களா உங்களுக்கான ஒரு பணிகளா இருக்கும். சரி வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, 2024 டிசம்பர் மாசம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திருந்திருப்பீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 23/1/2025 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா 32,000 காலி பணியிடங்கள் வரும் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தோம். சோ அதுல வந்து 22/2/2025 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்கன்னு வந்து சொல்லியிருந்தோம். இதுக்கான மாத சம்பளம் இனிஷியல் பேவா வந்து பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1க்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அது மட்டும் இல்லாமல் 18 முதல் 36 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்த 2025ல அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாளையில இருந்து இந்த நோட்டிபிகேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். பல்க் ரெக்ரூட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறையில இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிருச்சு. அதுதான் இப்ப வந்து பார்க்க போறோம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன். சோ இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து பாருங்க, சோ ஷார்ட் நோட்டிபிகேஷன் நம்ம சொன்ன மாதிரி இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா 28/12/2022 அதுதான் இந்த ஷார்ட் நோட்டிபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 22/1/2025 இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சுட சுட வந்து காலையில தான் வந்து இந்த நோட்டிபிகேஷன் அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிருக்குது. நாளில இருந்து வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. 22/2/2025 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு வந்து 23/2/2025 முதல் 24/2/2025 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் மாடிபிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அவங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 25ல இருந்து 6/3/2025 வரைக்கும் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுல நம்ம வந்து சொன்னது அதுல பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 32,000 காலி பணியிடங்கள் சொன்னாங்க. பட் அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா 32,438 காலி பணியிடங்கள் அபிஷியலா வந்து கிடைச்சிருச்சு. 18 முதல் 36 வயசு இருந்தாலே போதும். மாத சம்பளம் 18,000 வந்து சொல்லியிருக்காங்க. வேரியேஷன் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக் பெர்சன்டேஜ் படி எக்ஸர்வீஸ்மென் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 36 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் முதற்கொண்டு இருக்குது நண்பர்களே. சோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்லைன் டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா டைரக்டா வந்து இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் மூலமா நீங்க கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் வந்து போன் பண்ணி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதை வந்து எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் மூலமா வந்து செலக்ட் பண்ண போறாங்க. சோ அதோட ஷார்ட் லிஸ்ட் டீடைல்ஸ் வந்து என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியேஷன் போஸ்ட் டீடைல்ஸ் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
எக்ஸாமினேஷன் வச்சு தான் வந்து எடுக்க போறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலமா எடுக்க போறாங்க. அதுல அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்டிவ் நெகட்டிவ் மார்க்ஸ் ஆல்சோ இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்கரெக்டிவ் நெகட்டிவ் மார்க்ஸ்னா வேற ஒண்ணு இல்லைங்க, அதாவது வந்து ஒரு கொஸ்டின் ரைட் ஆறீங்கன்னா அதுக்கான மார்க்ஸ் வந்து 1 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து அடுத்த ஒரு கொஸ்டின் நீங்க ராங்கா தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 0.25 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்ல இருந்து அதுல 0.25 வந்து கம்மி பண்ணி 0.75 வந்து மாறும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1/3 ஆஃப் தி மார்க்ஸ் அலாட்டட் வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஒன்ஸ் ஒரு டைம் நீங்க பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. ஏன்னா ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கிட்டா எது எதுலாம் வந்து தேவைப்படும் எது எதுலாம் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு இங்க தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இப்ப உடல் ஊனமுற்றோர்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு வந்து யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம், யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் டீடைல்ஸ் சொல்லிட்டு இந்த பாக்ஸ் டீடைல்ஸ்குள்ள வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க ஒன்றுனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிட்டிசன், இந்தியன், நேபாள், பூட்டான், டெபிட்டான் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ பெர்சன் டிசபிலிட்டி இருக்காம நார்மல் டீடைல்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 18 33, பெர்சன் டிசபிலிட்டினா 18 முதல் 36 வயசு இருந்தாலே போதும். ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து 3 வருடமும், அது எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருடமும், எக்கனாமிக் வீக் பர்சன்ல UNEWSக்கு வந்து 3 வருஷம், ஓபிசிக்கு வந்து 6 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 8 வருஷம், பெர்சன் டிசபிலிட்டியில வந்து UNEWSக்கு 10 வருஷம், ஓபிசிக்கு 13 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 வருஷம். அதே குரூப் சி வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யுவர் கேட்டகரி இருக்கு, ஓபிசிக்கு, எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸுக்கும் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். 10th 12th டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் நார்மல் கேண்டிடேட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதே வந்து எஸ்சி எஸ்டி, எக்கனாமிக் வீக் பர்சன், பெர்சன் டிசபிலிட்டிஸ், எல்லா கேஸ்ட், ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 250 ரூபாய், அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் ரெண்டா பிரிச்சு ஆட் பண்ணி தான் 500 ரூபாய் வந்து மேல கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 ரூபாய் மட்டும் பேமெண்ட் பண்ணாலே போதும். இந்த கேட்டகரிகளுக்கு டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டிரான்சாக்சன் நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கான டீடைல்ஸும் இது வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்வேனா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்குது. இது நீங்க ஒன்வேனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிபிகேஷனுடைய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம், நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்ல வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ல மேண்டேட் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணுமோ அது இங்க செட் ஆஃப் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் இருக்கட்டும், அதே மாதிரி கேஸ்ட் சர்டிபிகேட், அதே மாதிரி பர்த் சர்டிபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், போட்டோ, சோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜிபியா இருக்கணும், அதே மாதிரி எந்த சைஸ் லெவல்ல இருக்கணும், என்ன ஃபார்மேட்ல இருக்கணும் சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். மறுபடியும் சொல்றோம் நண்பர்களே, பல்க் ரெக்ரூட்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா 32,423 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோடைய எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷன்ல வந்து போட போறாங்க. அதுதான் வந்து சவுத் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குது. சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, Instagram வந்து கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கான மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்க உங்களுக்கான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கால்ல வந்து பர்ச்சேஸ்க்கான நாங்க வந்து புக் சஜஸ்ட் பண்ணிருக்கோம். அது நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி போய் படிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.